வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs ஜிடி மோதும் போட்டியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு? துல்லியமாக கணித்து கூறிய ஜோதிட சிறுவன், சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு செல்லுமா? அதாவது ஐபிஎல் 2024 ஆண்டுக்கான சீசனில் முக்கிய போட்டிகள் நடைபெறுமா என்ற சந்தேகம் தற்போது எழுந்து உள்ளது. பிசிசிஐக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும் தொடராக ஐபிஎல் போட்டி இருக்கிறது. இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக ஐபிஎல் தொடரில் இந்தியாவில் நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் முதல் 21 போட்டிகளுக்கான அட்டவணை மட்டுமே வெளியிட்டு பிசிசிஐ பிறகு தேர்தல் அட்டவணை வெளியான பிறகு எஞ்சிய போட்டிகளை அதற்கு ஏற்ற வகையில் மாற்றியது. இதேபோன்று தேர்தல் 3 கட்டம் நடந்து முடிந்துவிட்ட நிலையில் இதில் கிரிக்கெட் போட்டிகளுக்கு எந்த தடையும் இல்லாமல் போட்டிகள் நடைபெற்றது. ஆனால் எதிர்பாராத சிக்கல் ஒன்று தற்போது ஏற்பட்டு உள்ளது. அதன்படி கோடை வெயிலில் வெளுத்து வாங்கி வரும் நிலையில் தற்போது வெப்பச்சலனம் காரணமாக நாட்டின் தென்பகுதியில் பரவலாக மழை பெய்ய உள்ளது. அடுத்த வாரத்திலிருந்து இந்த மாதம் இறுதி வரை தொடர் மழையை எதிர்பார்க்கலாம் என்றும் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது பொதுமக்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக இருந்தாலும் பிசிசிஐக்கு சிக்கலை ஏற்படுத்த உள்ளது. ஏனென்றால் ஐபிஎல் தொடரில் 2வது குவாலிஃபயர் 24ஆம் தேதியும் மே 26ஆம் தேதியும் நடைபெற உள்ளது. இந்த 2 போட்டிகளும் சென்னை அணியின் சேப்பாக்கம் மைதானத்தில் தான் நடைபெற உள்ளது. அப்போது மழை கிருக்கிட்டால் போட்டி மாற்று தேதிகள் நடத்துவதற்கு கூட பிசிசிஐ ஏற்பாடு செய்யலாம். ஏனென்றால் T20 உலகக்கோப்பை அடுத்த 4 நாட்களில் தொடங்க இருப்பதால் அதற்கான மாற்று ஏற்பாடுகள் செய்ய முடியாமல் இருக்கிறது. கடந்த ஐபிஎல் தொடரின் இறுதிப் போட்டியில் கூட மழை குறுக்கிட்டதால் போட்டி ரிசர்வ் டேவுக்கு மாற்றப்பட்டது. ஆனால் இப்போது ரிசர்வ் டே இல்லாததால் என்ன செய்வது என்று தற்போது பிசிசிஐ முடித்து வருகிறது. அதேபோல் தற்போது சிஎஸ்கே அணியானது குஜராத் அணிக்கு எதிராக இன்றைய தினம் விளையாட உள்ளது. ஏற்கனவே இந்த ஐபிஎல் சீசன் தொடக்கத்தில் இந்த இரு அணிகளும் மோதிய போட்டியில் சிஎஸ்கே அபாரமாக வெற்றி பெற்றிருக்கு. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் இந்த இரு அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இன்றைய தினம் நடைபெற உள்ளது. சிஎஸ்கே அணியானது 11 போட்டிகள் விளையாடி 6 வெற்றி 5 தோல்வி என புள்ளிப்பட்டியலில் 4வது இடத்திலும், குஜராத் அணி 11 போட்டிகள் விளையாடி 4 வெற்றி 7 தோல்விகள் என 10வது இடத்திலும் பரிதாபமாக இருக்கு. இந்த போட்டியில் சிஎஸ்கே வெற்றி பெற்றால் பிளே ஆஃபுக்கு சென்றுவிடும். இந்த நிலையில் தான் இந்த போட்டியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்று நம்ம ஜோதிட சிறுவன் அவர்கள் கணித்து கூறியிருக்காரு. அதில் இந்த இரு அணிகளின் கேப்டன்களின் ராசியின்படி கணித்து கூறியிருக்காரு. இதில் சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜின் ராசி கும்பம், குஜராத் கேப்டன் சுப்மன் கில்லின் ராசி விருச்சிகம். கும்ப ராசிக்கு அதிர்ஷ்ட எண் 4, 8, 4 கூட்டு எண்களான 13, 22, 31 ஆகும். அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா மஞ்சள், நீலம், கருப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட நாள் வரிசையில் சனி பகவான் பார்வை இருப்பதால் சனி, ஞாயிறு, வெள்ளி அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. அதே போல குஜராத் கேப்டன் சுப்மன் கில்லின் விருச்சிக ராசியின்படி அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தோம்னா மஞ்சள், பச்சை. அதிர்ஷ்ட நாள்னு பார்த்தோம்னா செவ்வாய் பார்வை இருப்பதால் செவ்வாய்க்கிழமை மட்டுமே அதிர்ஷ்ட நாளாக உள்ளது. இதில் ருத்ராஜின் கும்ப ராசியின்படி அதிர்ஷ்ட எண் 4 கூட்டு எண்ணான 31 ஜெர்சியின் நம்பருடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் ஜெர்சியின் நிறத்துடன் ஒத்துப்போகிறது. அதிர்ஷ்ட நாள் வெள்ளி போட்டி நடைபெறும் நாளுடன் ஒத்துப்போகிறது. அப்படியே அந்த பக்கம் குஜராத் கேப்டன் சுப்மன் கில்லின் ராசியின்படி பார்த்தோம்னா அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நாள், அதிர்ஷ்ட நிறம் என எதுவும் ஒத்துப்போகல. இதனால் வெற்றி வாய்ப்பு என்பது சிஎஸ்கே அணியின் கேப்டன் ருத்ராஜ் பக்கம்தான் சாதகமாக இருக்குன்னு நம்ம ஜோதிட சிறுவனும் கணித்து கூறியிருக்காரு. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.